இப்போ ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம சார்ட்டில் பார்க்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாவை டீகோட் பண்ணோம், அதுதான் முக்கியம். பட் அதுக்கு முன்னாடி சார்ட்டில் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக்காக பார்க்கணும். நான் ரொம்ப டீட்டெயில்டாக ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு வரைஞ்சி ஃபிபோனசிலாம் வரைஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஜஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறது மட்டும்தான். நான் எப்படி டெய்லி பார்ப்பேன்றதை அவங்களுக்கு எப்படி டீட்டெயில்டாக வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் வியூ போய்க்கோங்க. இங்கே நிஃப்டி இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணாதீங்க, நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ஸில் தான் வால்யூம் இருக்கும். வால்யூம் இல்லாமல் வெறும் இண்டெக்ஸ் டேட்டா வச்சு பார்க்குறது வேஸ்ட்டு. வால்யூம் தான் என்றைக்குமே முக்கியம். ஸோ இதுதான் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு வால்யூம் டைப் பண்ணுங்க. பேசிக்கான வால்யூம் இது போதும், வேறு எந்த இண்டிகேட்டர்ஸும் வேணாம். வால்யூம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு வால்யூம் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீக்லி சார்ட் கொடுங்க. 1 வீக். ஒன் வீக்கில் இப்போ போயிட்டோமா, நான் எல்லா டிராயிங்ஸும் டெலிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இப்போ பேசிக்காக போகிறேன். நான் இப்போ பார்க்குறது என்னோடய வியூவில் ரொம்ப பேசிக்காக வீக்லி சார்ட்டில் எங்கே எனக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 23rd செப்டம்பர் இந்த க்ரீன் லைனில் மேலே உங்களுக்கு ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கா டாப்பு. இந்த டாப்பில் ஜஸ்ட்டு இந்த டாப்பில் போயிட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கோங்க. ஹாரிசான்டல் லைனுக்கு ஷார்ட்கட்டு ஆல்ட் H. உங்கள் கீபோர்டில் ஆல்ட் அண்ட் H ப்ரெஸ் பண்ணுங்கள், லைன் வந்துடும். நீங்கள் ஒரு வாட்டி இங்கே போயிட்டு இந்த கலரில் போயிட்டு ரெட்டு ஏதோ கொடுத்துக்கோங்க. இப்போ வீக்லிக்கு ரெட்டு பாயிண்ட் 1px, அவ்வளோதான், செட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பக்கத்தில் அதே வீக்லி மாதிரி ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா பாருங்கள். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் போதும், எதுவும் இல்லை, ஓகே விட்டுடலாம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இந்த க்ரீன் கேண்டில் பாருங்கள். இந்த க்ரீனும் ரெட்டும் ஒரே லெவலில் இருக்குது. 23rd 7th ஜூலைக்கு இங்கே போயிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனில் 20th அக்டோபர் கரெக்டாக எண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ அவ்வளோ ரொம்ப இதை பற்றினா யோசிக்க வேணாம். ஜஸ்ட் இதை பண்ண போட்டு அதுக்கப்புறம் கீழே வேறு ஏதாவது கண்டினியூஸாக உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 29th ஜூலை ஓட டாப்பும் ஹையும் அது கூட நான் சப்போஸ் இங்கே லைன் போடுறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வருது ஒரு லைன் இந்த லைன் எங்கெங்கெல்லாம் டச் ஆகுது. நம்மளுக்கு 30th செப்டம்பர் இதோட எண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மே 26th மே இந்த மொத்தம் இந்த 6 வாரமும் இந்த லைனை டச் பண்ணிட்டே போகுது. ஸோ இது முக்கியமான லைன். அதே மாதிரி 18th ஆகஸ்ட்டும் இதை டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த வீக்லி லைன், இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் இதை மட்டும் கிளிக் பண்ணி 2px ஆக்கி வைக்கணும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா இந்த லைனில் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஒன்ஸ் இது தாண்டினதுக்கப்புறமும் மேலே போயிருக்குது. அவ்வளோதான், ஜஸ்ட் அவ்வளோ. அதுக்கப்புறமா கீழே இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று. இது ரொம்ப இல்லை, ஸோ நம்ம பேசிக்காக 1 வச்சுக்கலாம். இப்போ வீக்லி முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது டெய்லி 1 டே. 1 டேயில் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். 1 டேயில் எந்தெந்த லைன்லாம் டச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபீல் பண்ணுறோம். இங்கே ஒன்று டச் ஆகுது, இந்த லைன் போட்டு இப்போ டெய்லிக்கு நம்ம கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு இதை நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸோ ரெட்டுனா வீக்லி, ப்ளூனா டெய்லி. வேறு எங்கே நம்மளுக்கு ஒரே நேர்கோட்டில் இது கேண்டில்ஸ் முடியுது. இங்கே நம்மளுக்கு 27th 28th அப்புறம் 31st, அது 13th 17th 19th, இங்கே December 3rd 4th December 12th. ஸோ இத்தனை நாள் இதை பாட்டை கிராஸ் ஆகிடுது. ஸோ இந்த ப்ளூ லைனும் முக்கியமானது. ஸோ நாளைக்கு இந்த ப்ளூ லைனை தாண்டி கீழே விழுந்தால் கன்ஃபார்மாக கீழே போகும். சும்மா பேசிக்காக இது நமக்கு இதை வச்சு தான் போகும், இதை வச்சு தான் ட்ரேட் எடுப்பான்னு சொல்லக்கூடாது, அது முட்டாள்தனம். இது பேசிக்கான ஒரு விஷயம்.
இதுக்கப்புறம் டேட்டா டீகோட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். பேசிக்காக ஜஸ்ட் நம்ம பார்க்குறோம், வந்தவொடனே ஃபஸ்ட்டு பார்க்குறோம் கேண்டில் எங்கே இருக்குது, இப்போ ப்ரைஸ் எங்கே போயின்னு இருக்கு, இதுக்கு மேலேயா இது கீழேயா, அவ்வளோதான். இது கிட்டக்க போகும்போது ட்ரேடிங் எடுக்கக்கூடாது, நான் எடுக்க மாட்டேன். கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன். ஸோ இந்த ப்ளூ லைனை நான் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வேற எங்க இந்த ஒரு லைனு ஓகே. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல இதை நம்ம ரொம்பலாம் போட்டுக்க வேணாம், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுதான். இதுக்கப்புறம் இது முடிஞ்சிருது. இப்போ நான் கொண்டு போகிறது அவர்லி. அவர்லியில் நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணும்போது அவர்லி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ஜஸ்ட் ட்ரெண்டு பார்க்குறது தான் வீக்லியும் டெய்லியும். நம்ம இன்ட்ராடே யூஸ் பண்ணும்போது பார்க்க போகிறது அவர்லி சார்ட். அவர்லி சார்ட்டும் 15 மினிட்ஸ் சார்ட்டும் பார்த்துட்டு 3 மினிட்ஸ் சார்ட்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பேன் நான். ஸோ வீக்லியும் டெய்லியும் ட்ரெண்டை பார்க்குறதுக்கு அவர்லி சார்ட்டு, 15 மினிட்ஸ் சார்ட்டு, அதுக்கப்புறம் அதில் எனக்கு அவர்லையும் 15 மினிட்ஸ்லையும் சிக்னல் கிடச்சதுன்னா 3 மினிட்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி பையோ காலோ எடுப்பேன். அது கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ. இப்போ அவர்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த போர்ஷன் அவர்லிக்கு நான் வந்து இன்னொரு கலர் கொடுத்துக்கிறேன், க்ரீனு. அதுக்கப்புறம் சப்போஸ் கீழே இறங்குது, இந்த ப்ளூ லைனை டச் பண்ணி கீழே இறங்குது. கீழே வந்து அவர்லியில் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ல் 1.25க்கும், அதுக்கப்புறம் 2.25க்கும், அதுக்கப்புறம் 3.25க்கும் இந்த லைனில் சுற்றி இருக்கு. மறுபடி அடுத்த நாள் வந்து கீழே இறங்கிட்டு 12.25க்கு மேலே வந்துட்டு திருப்பி கீழே இறங்குது. 12.25 டச் ஆயிருக்கு, மறுபடியும் 1.25க்கு டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 9.25 அடுத்த நாள் 9.25 ஆரம்பிச்சு இது மேலே வரைக்கும் போயிட்டு 10.25 மேலே போக முடியும், கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அன்னைக்கு 12.25க்கு மறுபடியும் வந்திருக்கு, 1.25 2.25க்கும் வந்திருக்கு. ஸோ இந்த லைனை தாண்ட முடியல, இதை டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு பார்க்கும்போது, மண்டே அன்னைக்கு பார்க்கும்போது இந்த கேண்டில் கீழே விழணும், இந்த ப்ளூவை வந்து உடைக்கணும், இந்த க்ரீனையும் உடைக்கணும். இந்த ரெண்டையும் உடைச்சதுன்னா நம்ம கன்ஃபார்மாக வந்து கீழே போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். அப்போ நம்ம டேட்டாவும் பார்க்கணும், டேட்டாவும் நம்மளுக்கு வந்து புட் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா புட் ஆப்ஷன் பக்கம் போகலாம். அதுக்கப்புறம் கீழே சப்போஸ் இன்கேஸ் இதை உடச்சிட்டு கீழே வருது, கேப் டவுன் ஆகுது, கீழே வருது, அப்போ இன்கேஸ் ஓப்பன் ஆகும் போதே வந்து இந்த க்ரீன் லைனை விட்டு கீழே இறங்கிடுச்சு, அப்போ அடுத்த லைன் எங்கே இருக்குது, இங்கே வரலாம். இங்கே ஒரு நார்மல் இதை நம்ம வந்து 1 பிளேஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஏற்கனவே வந்து ப்ளூ லைன் இருக்குது, கீழே இருக்குது. இதுக்கு முன்னாடி சப்போஸ் மேலே போகுது, கேப் போகுது, மேலே போகுது, மேலே போனால் எங்கே இருக்குது, இந்த இடத்துல. ஸோ இங்கே இதை டச் பண்ணி மேலே போகும். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது கண்டினியூஸாக உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டினியூஸாக தெரிஞ்சால் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் டச் ஆகுது, இங்கே 3 கேண்டில், இங்கே ஒரு 3 கேண்டில் டச் ஆகுது. இங்கே 2 கேண்டில் டச் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு பேசிக்காக எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது 15 மினிட்ஸில் வச்சுட்டு சார்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு மூவ் ஆகும்போது க்ரீன் லைட்டை தாண்டுதா ப்ளூ. ஸோ இந்த அவர்லி தாண்டி டெய்லியில் நம்ம சப்போர்ட் எடுக்கிறதா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதா செக் பண்ணிவிட்டு நம்ம 3 மினிட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கணும். 3 மினிட்ஸில் எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வெள்ளிக்கிழமை இந்த 2 பக்கமும் நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு லைன் போடுறேன். இதை வந்து நான் வந்து கலர் வந்து மெஜெண்டா கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு லைன். இப்போ இந்த ஒரு போர்ஷன் இது ஒரு
பேட்டர்ன் மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இந்த மெஜெண்டாக்கும் இந்த மெஜெண்டாக்கும் நடுவில் தான் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. நாளைக்கு பண்ணும்போது இந்த 2 சேனலுக்கு மேலே போகுது, இல்லை இந்த 2 சேனலுக்கு உள்ளேயே சுற்றுது மறுபடியும் 3 மினிட்ஸ்னா கன்ஃபார்மாக எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போதோ இல்லை கீழே போகும், அப்போ வந்து நம்ம டேட்டா எப்படி சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோன்னே தெரியும் இந்த சேனலில் வந்து மேலே போகுதா இந்த சேனல் கீழே போகுதா. ஜஸ்ட் நான் வந்து சிஸ்டமில் மானிட்டரில் சார்ட் ஓடின்னு இருக்கும், நான் மற்ற ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் ஆஃபீஸ் ஒர்க்கு. இதை ஜஸ்ட்டு பார்ப்பேன் பேசிக்காக இந்த 3 மினிட்ஸ் சேனலை தாண்டிடுச்சா, மேலேயா கீழேயா, அப்படியே வால்யூம் இங்கே வந்துடுச்சா. வால்யூம் வந்து எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வந்து நிஃப்டியில் 3 நிமிஷத்துக்கு 75,000 தாண்டி இருக்கணும். இல்லாடி நான் பார்க்கவே மாட்டேன். வால்யூம் இல்லாமல் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன். வால்யூம் கன்ஃபார்மாக இருந்தே ஆகணும். அதான் 2 கேண்டில் 3 கேண்டில் கன்ஃபார்மே வந்தே தீரும் மூமெண்ட் இருந்தால். இங்கே வந்து மூமெண்ட் வந்திருக்கு, பட் இது வந்து 3 மணிக்கு மேலே. ஸோ 3 மணிக்கு மேலே வால்யூம் பார்க்கக்கூடாது. 2 மணிக்கு மேலே வந்து கன்ஃபர்மேஷனாக இந்த 2வது கேண்டிலும் இதே அளவுக்கு இருந்தால் கன்ஃபார்மாக இது மேலே போயிருக்கும். வால்யூம் இல்லை, ஸோ மேலே போகல, கீழே வந்திருக்கு. ஸோ பேசிக்காக இந்த சேனலில் நான் மண்டே அன்னைக்கு இந்த சேனலுக்கு உள்ளே இருந்தால் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். சேனலை விட்டு தாண்டி போகணும். அவர்லி சார்ட்டில் வந்து எனக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸாக கிடைக்கணும், வித் வால்யூம் இருக்கணும் 3 மினிட்ஸில். அப்படி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் டேட்டா டிகோட் பண்ணுவேன். டேட்டா டிகோட்லேயும் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா எந்த பக்கம் கிடைக்குதோ, கால் பக்கமோ புட்டு பக்கமோ, அந்த பக்கம் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்க வேண்டியது சார்ட்டு, அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதில் நான் வந்து ட்ரெண்ட் லைனோ ஃபிபோனசியோ எந்த விதமான கப்பன் என்னமோ சொல்லுவாங்க, கப்பன் சாஸ்டர் ஹெட் ஷோல்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டு போயினே இருப்பாங்க. யூடியூப்ல 1000 வீடியோ இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வாங்க, கப்பன் சாசஸ் வாங்க, ஏதாவது படம்லாம் வரைஞ்சு காட்டுவாங்க கிளவுட்ஸ் மாதிரி. இப்படி கஷ்டாட்டில் வெறுமனே இந்த கோட்டை மட்டும் தாண்டி போனால் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இது மேலே தான் போகுது, இது கீழே தான் வருதுன்னு? வால்யூம்ஸ் இண்டெக்ஸ் சார்ட்டில் வரவே வராது. வால்யூம் வராமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்க வால்யூம் பார்க்காம? வால்யூம் தான் இருக்கிறதுலேயே பேசிக். வால்யூம்ல இருந்தால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாதான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆப்ஷன்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டுத்தையுமே பார்க்கணும். அந்த ரெண்டும் பார்த்து ரொம்ப டீப்பாக டிகோட் பண்ணிட்டு போகணும். அது எதுவுமே பார்க்காம வெறுமனே இண்டெக்ஸ் சார்ட்டை போட்டுக்கிட்டு இது கப்பான் சாசரு தாண்டுது மேலே போகுது, இப்போ பாருங்க அந்த பாயிண்ட்டுக்கு போகும், இந்த பாருங்க இந்த பாயிண்ட்டுக்கு வரணும் பேசிட்டு இருக்கானுங்க பார்க்குறோங்க. அதெல்லாம் பார்க்காம நீங்களே கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உட்காந்து கற்றுக்கோங்க. உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு எப்படி இஷ்டத்துக்கு போட்டு பாருங்க, என்ன ஆகுது, மேலே போகாத கீழே வருதான் செக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போட்டேன். நாளைக்கு இந்த மண்டே நான் இதை சார்ட்டை பார்ப்பேன். ஒர்க் அவுட் ஆகலையா இதை ஹெல்ப் பண்ணி திருப்பி இன்னொன்று வரைஞ்சி பார்ப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மண்டே பார்க்கலாம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். நான் லேமேன் சொல்கிற மாதிரி தான், நானே வந்து ஒரு லேமேன் தான். நான் வந்து ரொம்ப பெரிய அறிவாளி கிடையாது. எனக்கு என்ன புரிஞ்சிருக்கணும், நான் எப்படி ட்ரேட்ஸ் பண்ணுறனோ அதை தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களை நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.